ஹேமே பேல் படிஸ் வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் டேன் நியூஸ் சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வைஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பைக்கிட்ட கணித்து புலம்பிகிட்டு இருக்கான். அப்போ பையுமே கேட்குறா, இந்நேரம் நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கணும், பட் என் கிட்ட வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கியே என்னாச்சுன்னு கேட்க, அப்போ கணித்து சொல்கிறான், அது எப்படி, அவனுமே ரொம்ப பிஸியாக இருக்கான், எங்களுக்கு கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல, அவன் நிறையா வேலை பார்த்துட்டே இருக்கான், எங்களுக்குன்னு கொஞ்சம் ஹாப்பி டைம் கூட இல்லைன்னு சொல்ல, அப்போ பை சொல்கிறான், இங்கே பாரு நீ இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய டிப்ஸ் தந்துட்டுருக்கா. இன்னொரு பக்கம் டோட்டோவை பார்த்தாங்கன்னா அவங்க அப்பா கிட்ட, அதாவது கணித்தோட அப்பா கிட்ட எப்படியாச்சும் சம்மதம் வாங்கிடணுன்ட்டு ஒரு சுரவலி கிளம்பியது அந்த மாதிரி கிடைக்கிற எல்லா வேலையுமே பண்ணிகிட்டு இருக்கான். பயங்கர டயர்டாயிட்டான். அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவன் இப்படி எல்லா வேலையும் பண்ணுறது சொல்லும் போது அவங்களுமே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ போர் வரான். நான் வேணா உங்களுக்கு வேறு ஜாப் கண்டுபிடிக்கல ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல, இல்லை வேணாம் உனக்கு எதுக்கு ட்ரபிள்னா கேட்குறான். பட் போர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஹாப்பி தான் சொல்ல, இவனுமே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இவன் டயர்டாக வந்து ஆம்புலன்ஸில் அப்போ தான் படுக்கிறான். அப்போ பியரும் அந்த 2 பசங்களும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருத்தன் என்னன்னா நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விட மாட்டேங்கிறான், இன்னொருத்தன் என்னன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறானு சொல்கிறான். அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி டோட்டோவை தூங்கவே விட மாட்டாங்க. டே கொஞ்சம் அமைதியாக இருங்கடான்னு இவன் கத்துனதுக்கப்புறம் தான் அவனுங்க சிரிச்சிட்டு இருக்கானுங்க. வேணுன்னே தான் தொல்லை பண்ணியிருப்பாங்க போல். சரி இப்பயாச்சும் தூங்கி விடுவாங்கன்னு பார்த்தா டக்குன்னு டோட்டோக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை இப்போ இவன் பிஆர் எடுத்து பார்க்குறான். அதை பார்த்தோன்னே, இங்கே பாருங்க டோட்டோ, ஒரு முக்கியமான விஷயம், இது ரொம்ப சீரியஸ் மேட்டர், நீங்கள் பாருங்கன்னு சொல்ல, டோட்டோ கண்டுக்கல. இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தா ஆகணும்னு சொல்ல, அப்போ டோட்டோ கடுப்பு எழுந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தா கனி டோட்டோக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கான். அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே இவன் நெக்ஸ்ட்டு உடனே கணித்தை பார்க்க தான் போகிறான். ஆனால் கணித்தை பார்த்து அவன் ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சா அங்கே போயிட்டு டயர்டில் பயங்கரமாக தூங்கிட்டான். அப்புறம் அடுத்த நாள் எந்திரிச்சதுக்கப்புறம் கணித் கூட சாரி கேட்டுட்ருக்கான், நேற்று அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அதனால். அப்போ கணித்துமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் வேலை கிளம்பிட்டு இருக்கான். ஏன் நீ கோவமாக இருக்கான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். சரி விடு, உன் கோவத்தை நான் சரிப்படுத்திடுவேங்கிற மாதிரி தான் டோட்டோ சாப்பிட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வேகாவை காட்டினாங்கன்னா அவன் ஒரு போட்டியில் கலந்துக்கிறதா கீ சொல்லிட்டு இருந்தான்ல, அந்த போட்டிக்கு தான் வேகா வந்திருக்கான். பார்த்தா கீயுமே அங்கே வந்துட்டான். நீ எப்போ நான் இங்கே வந்தேன்னு கேட்டா, பஸ் பிடிச்சி தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க மொக்கஜோ கடிச்சிட்ருக்கான். அப்புறம் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்கும்போது நான் தான் சொன்னேன்ல உன் கூட இந்த போட்டியில் நான் கலந்து பண்ணிட்டு, அவன் வேகா சொன்னாலும் போகிற மாதிரி தெரியல, வேகாக்கு அந்த ஹெட் பேண்ட்லாம் மாட்டி விட்டு க்ரீம்லாம் அப்ளை பண்ணி விட்டுட்ருக்கான். அப்புறம் சொல்கிறான், இது வந்து சாதாரண ஓட்டப்பந்தயம் மட்டும் இல்லை, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு, உனக்காக நான் எவ்வளோ சீரியஸான பந்தயத்தில் கூட கலந்துக்க தயார், நான் இதுலேயும் வின் பண்ணணும், உன் ஹார்ட்டையும் வின் பண்ணுங்கிற மாதிரி அவன் ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த போட்டி ஆரம்பிக்க அது உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்குது. ரன்னிங் மட்டும் இல்லாமல் அந்த கயிறு ஏறுறது, மூட்டை தூக்கிட்டு ஓடுறது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் கடைசியில் கியோ வேகாவும் தான் அதில் வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க குளிச்சுட்டு இருக்கும்போது வேகா சொல்கிறான், இதுதான் வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் டைம் வாங்கின மெடல். அப்போ கீயுமே, ஓ அப்போ நீ இந்த டைம் இந்த மெடலும் வாங்கிட்ட, என்னோடய ஹார்ட்டே ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்க. அதை கேட்டு வேகா ப்ளஸ் ஆகிட்டுருக்கான். என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் பேசினது கேட்டு தான் ப்ளஸ் ஆகிட்டுருக்கேன்னு சொல்ல, அடுத்து இவன் கதவை தட்டிகிட்டு இருக்கான். ஏன்னா வேகா ப்ளஸ் ஆகிறத கீ பார்க்கணுமாம்மா. சரி அப்புறம் வேகாவும் சிரிச்சுட்டு நின்றுட்டுருக்க. கீ சொல்கிறான், இன்னைக்கு உனக்கு வேணால் நிறைய தடைகள் முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு இருக்க ஒரே தடை உன் இதயத்துக்குள்ளே நுழைய முடியாமல் இருக்கிறதான்னு சொல்ல, அப்போ வேகா சொல்கிறான், பட் நீங்கள் எப்போயோ அந்த தடையை தெரிஞ்சிட்டீங்க, ஏன்னா உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன்ல, என்னை காப்பாற்றுனீங்கல்ல, அப்பயே நான் உங்கள் மேலே மறுபடியுமே காதல் விழுந்துட்டேன், அப்போ தான் ஃபஸ்ட் லவ் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு எனக்கு புரிஞ்சுன்னு சொல்ல, அப்புறம் கீயும் வேகாவும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டோட்டோ என்ன பண்ணுறான்னா, அவன் பாவம் எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்கான்ல, நல்லா டயர்டில் தூங்கி கொரட்டை விட்டுட்ருக்க. அப்போ போர் வரான். என்ன பலகமாக கொரட்டை சத்தம் கேட்குதுன்னு சொல்ல, இவன் சொல்கிறான், என் கோலை ரீச் பண்ணுறதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு, என்ன உங்கள் பாய் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணுறதான்னு இவன் கேட்க, அது என் பிளானில் தான் இருக்குது, பட் அதுக்கு நான் இனிமேல் நிறையா உழைக்கணும், நிறையா வேலை செய்யணுங்கிற மாதிரி டோட்டோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தான் போர் வந்து, ஒரு வேலை இருக்குது, பட் நீங்கள் டயர்டாக இருக்கிறத பார்த்தா பண்ண மாட்டீங்க போலேன்னு சொல்ல, டோட்டோ எழுந்திரிச்சிட்றான். யார் சொன்னான் முடியாதுங்கிற வார்த்தையே என் டிக்ஷனரியில் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வேலை என்னன்னு கேட்டு போகிறான். அது ஆக்சுவலாக இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் க்ளீன் பண்ணுவாங்கள்ல, அந்த வேலை தான் போல். அது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஓனர் வந்து கத்துற மாதிரி கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா அவர் கீழே விழுந்துட்டார் போல். ஸோ காலில் அடிபட்டனால டோட்டோ தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அந்த ஓனரோட ஒய்ஃப் வராங்க. அவங்கள பார்த்தோன்னே டோட்டோ பயங்கரமாக ஷாக் ஆகிட்டான்.
ஏன்னா அவங்க தான் டோட்டோட அம்மா. டோட்டோ இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான்ல, அம்மா வேறு குடும்பத்தை பார்த்து போயிட்டாங்க, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு தங்கச்சி கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அவங்க அம்மா வந்து இவரை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க போல். அதுக்கப்புறம் டோட்டோ அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து அமௌண்ட் பே பண்ணணும்ல, அது தராங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுமே தராங்க. ஆனால் டோட்டோ சொல்லிடுறான், இல்லை நான் வேலை செஞ்ச காசு மட்டும் எனக்கு போதும்ன்ட்டு. அப்புறம் இவங்க கேட்குறாங்க, நீ எப்படி இருக்க, தங்கச்சி எப்படி இருக்கா, நீ அவளை பெரிய ஸ்கூலில் சேர்த்து விட்ட மாதிரி கேள்விப்பட்டேன், அதுக்கு உனக்கு நிறையா காசு ஆகும்ல, இதை வச்சுக்கோன்னு சொல்ல. அப்போயும் டோட்டோ சொல்லிடுறான், எனக்கு இல்லாத காசு, நான் உழைக்காத காசு, எனக்கு தேவையில்லைன்ட்டு. அப்போ இவங்களுமே நான் அவங்கள அடிக்கடி வந்து பார்க்குறேன்னு சொல்ல, இல்லை தேவையில்லைன்னு இவன் அதுக்கும் சொல்லிடுறான். உங்களோட இப்போ இருக்க ஹஸ்பண்டுக்கு உங்களுக்கு குழந்தைங்களா இருக்கிறது தெரியுமா என்னன்னு கேட்க அவங்க பயப்படுறாங்க. கவலைப்படாதீங்க, நான் அவங்ககிட்டலாம் சொல்ல மாட்டேங்கிறான். அதோட ஒரு வெளியாளோட துணை இல்லாமல் என்னாலையும் தங்கச்சியாலையும் நல்லா வாழ முடியும்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்விம்மிங் ஃபுல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறான். இப்போ அடுத்த சீனில் டோட்டோவை கணித்து ஜூக்கு தான் வந்திருக்காங்க. நீ தான் ஆல்ரெடி தூக்கத்தில் இருக்கில்ல, ரெஸ்ட் எடுன்னு கணித்து சொன்னாலும், இல்லை நான் தூங்குறத விட என் பாய் ஃப்ரெண்ட் கூட ஒரு டேட்டாச்சும் வரணும், அப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதோட டோட்டோ வந்து அன்னைக்கு நடந்ததுக்கெலாம் சாரி கேட்டுட்டு ரொம்ப கிளிஞ்சியாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான். சரி உங்கள் அம்மா விஷயம் என்னாச்சுன்னு கேட்க அப்போ டோட்டோ சொல்கிறான், அவங்க கால் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க, நான் கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்ல. அதோட அவங்க தங்கச்சியை பார்க்க வரணும்னு சொல்கிறாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்ல. கணித் கேட்குறான், நீ ஏன் அப்படி சொன்ன, தங்கச்சிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்லன்ட்டு. என் தங்கச்சி என்ன முடிவு பண்ணுவான்னு எனக்கு தெரியும், நான் தானே அவளை வளர்த்துன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கோவப்படுறான். கணித் டேட்டு ஏன்டா இவ்வளோ வாய்ஸ் ரைஸ் பண்ணுற, சரி விடுங்கிற மாதிரி சொல்ல. அப்புறம் டோட்டோ அதுக்குமே கணித் கிட்ட சாரி சொல்லிட்டு அப்புறம் அவங்க நல்லா ஜூவில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கியும் வேகாவும் மறுபடியும் அவங்க ஸ்கூலுக்கு தான் வந்திருக்காங்க. ஏன்னா வேகாவோட மெமரிஸ்லாம் பெஸ்ட்டாக மாற்றணுங்கிறது தான் கியோட நோக்கமே. இப்போ அவங்க கேண்டீன் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வேகா சொல்கிறான், என்னோட பெரிய ஸ்டாரே நீங்கள் தானே, உங்கள் கூட இந்த மாதிரி உட்காந்து சாப்பிடணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்ல. சரி உன்னுடைய ஆசையை இன்னும் மேலே நிறைவேற்றலாமான்னு சொல்லிட்டு இப்போ கீ வந்து டேபிள் மேலே ஏறி நின்று எல்லாருக்கும் கத்தி சொல்லிகிட்டு இருக்கான், இது என்னோடய பாய் ஃப்ரெண்டுன்னு. அப்போ குழந்தைங்களாமும் சத்தம் போட்டு நல்லா உற்சாகப்படுத்திட்டு இருக்க. அப்போ அங்கே இருக்க அந்த பிடி டீச்சர்னு நினைக்கிறேன், அவர் வந்து கீயை பிடிச்சி திட்டுறாரு, டே என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்னு. ஏன்னா அவர் கீயோட ஃப்ரெண்டு தானே. அப்போ கீயுமே இது வேகா உனக்கு இவனை ஞாபகம் இருக்குல்லன்னு சொல்ல. அந்த ஃப்ரெண்டுக்கெலாம் நல்லாவே ஞாபகம் இருக்குது, ஏன்னா சின்ன வயசில் கீ பின்னாடியே தானே அவன் சுற்றி இருப்பான். அப்புறம் கீ கிட்ட கேட்குறாங்க, இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு வேக்கன்சி இருக்குது, நம்ம ஸ்கூலில் ஃபுட்பால் டீம் கோச் பண்ணுறக்கு இப்போ ஆள் கிடைக்கல, நீ வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்ல. பட் கீ வந்து அது வேணான்னு சொல்லிடுறான், ஏன்னா அவன் ரொம்ப வருஷமாக விளையாடல அதனால். பட் அவர் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு உங்கள்கிட்ட டேலண்ட் நிறையாவே இருக்குது, அது வேஸ்ட் பண்ண வேணான்னு நான் நினைக்கிறேன்னு சொல்ல. இவன் மறுத்துறான், அந்த வேலை வேணான்னு சொல்லிடுறான். அப்புறம் அவருமே சரி ஓகே அமைதியாக உட்காந்து சாப்பிட்டு கிளம்பு, கத்திட்டு இருந்தால் நானே பிடிச்சி துரத்தி விட்டுருன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. அதுக்கப்புறம் வேகா கிட்ட பேசும்போது வேகாவுமே கேட்குறான், ஏன் உங்களுக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இல்லையான்ட்டு. கீயுமே ஆமாம் எனக்கு ரெஸ்கியூராக இருக்கிறது மட்டும்தான் பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் டோட்டோ கணித்தும் இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்காங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு கால் வருது. இவங்க ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணல, சரி போனால் போதுன்னு அட்டன் பண்ணால் போர் தான் பேசுகிறான். என்னென்னா ஜே அந்த ஹோட்டல் ஓனர் இருப்பார்ல, அவர் வந்து திடீர்னு மயக்கம் போட்டாராம், எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல. டோட்டோ உடனே கிளம்பி போயிடுறான். அங்கே அவ்வளோ அவசரமாக போய் பார்த்தா அவர் போர்கிட்ட அழுதுட்டுருக்காரு. என்ன நீங்கள் மயக்கம் போட்டிங்கன்னு சொன்னான்னு சொல்ல, அவர் மயக்கம் தான் போட்டிருக்காரு, இவங்க 2 பேரும் குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க போல். ஸோ அவர் ஸ்ட்ரெஸ்னால் இப்போ மயக்கம் போட்டு மறுபடியும் எழுந்து புலம்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு. டோட்டோ பார்க்குறான், நீங்கள் கூப்பிட்ட அவசரத்தில் நீங்கள் செத்துட்டீங்களோ நான் நினச்சேன்ட்டு. சரி என் பாய் ஃப்ரெண்ட் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான், நான் போகிறேன்னு சொல்ல அவர் டோட்டோ கோட்டை அழ ஆரம்பிச்சிடுறாரு. உனக்கே தெரியல நான் எவ்வளோ தனிமையில் இருக்கேன், என் கூட இருன்னு சொல்லிட்டு அவர் டோட்டோ உட்கார வச்சு அவங்க 3 பேரும் குடிச்சிட்டே புலம்பிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கணித் வந்து டோட்டோ கால் பண்ணி பார்க்குறான். பட் டோட்டோ வந்து கணித் வீட்லேயே ஃபோனை விட்டுட்டு போயிட்டான் போல். இன்னொரு பக்கம் இவங்கள குடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவர் இன்னியுமே புலம்பிட்டு தான் இருக்காரு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் எழுந்து போக போர் சொல்கிறான், நீங்கள் வேணால் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல. இல்லை பரவாயில்லன்னு டோட்டோ சொல்லிடுறான். அப்போ இவன் கேட்குறான், நீங்கள் ரொம்ப உழைச்சிட்ருக்கீங்களோன்ட்டு. அப்போ டோட்டோவும் ஆமாம், அது எப்படி நம்ம லவ்வுக்காக ஒரு விஷயம் பண்ணுறோம், அது இவ்வளோ எக்ஸாஸ்டிங்காக இருக்குது, நான் அவனுக்கு நல்ல ஏற்றவனாக இருக்கேன், ரொம்பவே போராடிட்டுருக்கேன், எனக்கு தூக்கம் இல்லை, அவன் கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியறதில்லன்னு டோட்டோ சொல்ல. அப்போ போர் கேட்குறான், நீங்கள் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலான்ட்டு. பட் இவனும் அப்படி நான் பிரேக் எடுத்துக்கிட்டா எப்படி கணித்தோட அப்பாவை நான் சம்மந்தம் செய்ய வைப்பேன்ட்டு. அப்போ போர் டோட்டோட கையை பிடிச்சி, இங்கே பாருங்கள் என் சப்போர்ட் உங்களுக்கு தான், நான் உங்களுக்காக என்றைக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பேன். பட் எனக்கு ஒரே ஒரு கவலை தான்,
இவ்வளோ கஷ்டப்பட்டு லவ் பண்ணுறது ஏதாவது சென்ஸாக இருக்காங்கிற மாதிரி கேட்க, அப்போ கரெக்டாக கனித் அங்கே வந்துடுறான். கனித் கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கே பார்க்கும்போது இவன் வந்து டோட்டோவோட கையை பிடிச்சி பேசிகிட்டு இருப்பான்ல, அதை பார்க்குறான். பட் கனித் அங்கே போகும்போது டோட்டோ தான் நல்லா குடிச்சிருக்கான்ல, அதனால் நல்லா மயங்கியிருக்கான். அப்போ போர் இவனை பார்த்தோன்னு, ஓ இவர் கூட்டிகிட்டு போக வந்தீங்களான்னு கேட்க, அப்போ இவன் கோவத்தில் தான் சொல்கிறான், ஆமாம் நான் தானே அவனோட பாய் ஃப்ரெண்ட், அதனால தான் கூட்டிகிட்டு போக வந்தேன்ட்டு. சரி ஓகேன்னு பார்த்துட்டு இவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இப்படி அவர் புலம்பிட்டு இருந்தார், அதனால தான் இவன் கூட இருந்தான்ட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியுங்கிற மாதிரி கனி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவர் ரொம்ப குடிச்சிருக்காரு, இருங்க நான் டவல் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போர் அங்கேருந்து போக, அப்போ டோட்டோ கனித்தை பார்த்து ஓ நீ வந்துட்டியாங்கிற மாதிரி பேசுகிறான். அப்போ கனித் கேட்குறான், நீ ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டியாங்க மாதிரி. அப்போ டோட்டோவுமே ஆமாம் 24 மணி நேரமும் நான் வேலை செஞ்சுட்டே இருக்கேன் தானேன்ட்டு. இந்த எவ்ரி திங் டோட்டோ, நிறையா பணம் சம்பாதிப்பேன், அதுக்காக தான் நான் போராடிட்டுருக்கேன். நீயும் அப்பாவும் எந்த கவலையும் படாதீங்க, நான் கண்டிப்பாக இதை நல்லபடியாக முடிப்பேன். உங்கள் அப்பா கிட்டே நான் ப்ரூவ் பண்ணுவாங்க மாதிரி அவன் தன்னம்பிக்கையாக சொல்கிற மாதிரி சொல்கிறான். பட் அதை கேட்கும்போது கணித்துக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. அதுக்கப்புறம் அந்த ஜேவும் வந்துடுறாரு. அவர் சும்மா ஃபன் பண்ணுறங்கிற பேரில் காமெடியாக பேசிகிட்டு இருக்க. பட் கணித் அதுக்கெல்லாம் சிரிக்கிற நிலமையில் இல்லை. அதுக்கப்புறம் போருமே வந்துடுறான். பட் டோட்டோ வந்து அங்கேருந்து கிளம்ப வேணாம், இனிமே ட்ரிங்க் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அப்போ கணித்துமே சொல்லிடுறான், அவன் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கான் போல இருக்குது, அவன் இங்கே இருக்கட்டும், என் கூட வர வேணான்னு சொல்லிட்டு அவன் டோட்டோட கையை பிடிச்சிட்ருப்பான். பட் கை அப்படியே கீழே போட்டு போயிடுறான். அதை பார்க்கும்போது போருக்கும் ஜேக்குமே தெரியுது அங்கே ஏதோ சரியில்லைன்ட்டு. இப்போ அடுத்த சீன்லேயே அவன் பைக்கிட்ட தான் புலம்பிகிட்டு இருக்க. பை கேட்குறா, என்னடா சொல்கிறா, அதுக்குள்ளே இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டியான்ட்டு. என்னன்னா டோட்டோ வந்து சிங்கிளாக இருக்கும்போது அவன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தான்ல, இவனை லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவன் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவனுக்குன்னு ஒரு டைம் கூட எடுத்துக்கிறது இல்லைல்ல, அதனால் அவனை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்தணும், பேசாமல் பிரிஞ்சிடலாமோன்னு தான் இப்போ கனி சொல்கிறான். பட் பை என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, ரொம்ப யோசிக்காத, ஆரம்ப காலகட்டத்தில் இதெல்லாம் வரது ஈஸி தான், நீங்கள் இப்போ தானே டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்ட்டு. பட் இப்போயே இப்போ ஆரம்பித்தப்பயே அந்த டேட்டை நிறுத்திட்டா பின்னாடி பெருசாக ஹர்ட் ஆகாதுல்லங்கிறதான் கனி சொல்கிறான். பட் பையனை சொல்கிறான்னா, நீ பொறுமையாக யோசிச்சு முடிவெடு, எதுவும் எடுத்தோம் கவுத்துன்னு யோசிக்காதுன்னு சொல்ல, இவனுமே நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு முடிவெடுத்தங்கிறான். என்ன முடிவெடுத்துட்டு போகிறேன்ட்டு பை பின்னாடியே ஓடிட்டுருக்கா. இவங்க 2 பேர் பிரிய கண்டிப்பாக பை விடமாட்டா. இன்னொரு பக்கம் டோட்டோ எந்திரிக்கிறான். மணி 10 ஆயிடுச்சு. அச்சோ நம்ம கணித்தை பிக்கப் பண்ணுமேன்ட்டு அவன் அவசரமாக போகிறான். கணித் ஃபோன் கூட எடுக்கல. இவன் உடனே அங்கே தேடி போய் கணித் கரெக்டாக ஃப்ளைட் ஏற போகிறதுக்கு முன்னாடி இவன் பிடிச்சிட்றான். அப்போ கணித் கிட்ட பேசுகிறான், சாரி என்னால் உன்னை கூட்டிகிட்டு வர முடியல, நேற்று வீட்டுக்கும் திரும்ப வர முடியல, சாரின்னு சொல்ல. அப்போ கணித் கேட்குறான், உனக்கு ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்கா என்னாலன்ட்டு. ஏன்னா நம்ம டேட் பண்ண ஆரம்பிச்சிருந்து நம்ம 2 பேரும் டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்ல, நீ வேலைன்னு போயிட்டுருக்க, நான் வேலைக்கு லீவ் போட்டு வந்தாலும் நம்ம 2 பேரால் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியறதில்லன்னு சொல்ல. அப்போ டோட்டோ சொல்கிறான், நான் உண்மையாலே வேலை பார்க்க தான் போனேன்ட்டு, உங்கள் அப்பா கிட்ட நம்ம ப்ரூஃப் பண்ணலன்னு சொல்ல. அப்போ கனி சொல்கிறான், நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் இனிமேல் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன்ட்டு, அப்படி வந்து நீங்கள் ஏன் இவ்வளோ உழைச்சிருக்கீங்கன்னு சொல்ல. அப்போ டோட்டோ சொல்கிறான், நான் புதுசாக பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் முன்னேறிடுவேன், அந்த மாதிரிலாம் சொல்கிறான். பட் கனித் என்ன சொல்கிறான்னா, இது இப்படியே எல்லாத்தையும் நிறுத்திடலாங்கிறான். ஏன்னா டோட்டோ வந்து இந்த விஷயம் ஆரம்பிச்சது வந்து அவனை கூட பார்த்துக்கிறது இல்லை, ரொம்ப இழைச்சிட்டான், 3 வேளையும் சாப்பிட்றானும் தெரில, கண்ணை சுற்றி கருவலையெல்லாம் வந்துருச்சு. அவன் உடம்பு இவ்வளோ மோசமாகதை பார்த்தே கணித்னால தானே டோட்டோ இவ்வளோ கஷ்டப்படுறான். அதில் அந்த அக்கறையில் தான் இப்போ கணித் சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் உங்கள் பார்த்துக்கிறதே இல்லை, ஒரு லவ் வந்து நம்மளை லவ் பண்ணுறதையே தடுக்குதுன்னா அந்த லவ் எப்படி நல்ல லவ்வாக இருக்கும், இது வேணாம், நீங்கள் முதல்ல உங்களை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்ல. அப்போ டோட்டோ சொல்கிறேன், இங்கே பாரு, என் பாடி நல்லா பார்த்துக்கணுன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து அதுக்கான வேலைகளில் பார்க்கலாம், காலையில் ஜாகிங்லாம் போகலாம், அந்த மாதிரி இவன் எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். பட் கணித் என்ன சொல்கிறான்னா, நம்ம பிரியறது தான் சரியாக இருக்கும், நம்ம 2 பேரும் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்கலாம், எதுக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் கேரி பண்ணிவிட்டு இவ்வளோ கஷ்டப்படணும், நீங்கள் இது வரைக்கும் எனக்கு நிறையவே செஞ்சுருக்கீங்க, அது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் இனிமேல் எக்ஸாஸ்ட் ஆகாதீங்க, உங்களுக்கு இருக்க சின்ன வேலையை மட்டும் பாருங்கள், நல்லா சாப்பிடுங்க, உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க, ஹாப்பியாக இருங்கன்னு சொல்ல. அப்போ டோட்டோ சொல்கிறான், என் ஹாப்பினஸ்ஸே நீ மட்டும்தான்ட்டு. பட் கணித் அதெல்லாம் கேட்காம அவன் பாட்டுக்குள்ளே போயிடுறான். டோட்டோவெல்லாம் அதுக்கு மேலே உள்ளே போக முடியாதுல்ல, அவன் கத்திக்கிட்டு இருக்கான், நான் கண்டிப்பாக நம்மளுக்காக போராடுவேன், உன்னை மறுபடியும் ஜெயிப்பேங்கிற மாதிரி அவன் உறுதியாக சொல்லிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கீயை வந்து வந்து ஃபுட்பால் கோர்ட் இருக்கும்ல, அங்கே வர சொல்லியிருக்கான். என்னதுக்கு இங்கே வர சொன்னு கேட்டால், வாங்க வந்து நீங்கள் மறுபடியும் ஃபுட்பால் விளையாடுங்கன்னு சொல்ல. இவன் சொல்கிறான், இல்லை எனக்கு கால் வலிக்கும்ன்ட்டு. பட் நீங்கள் தான் அன்றைக்கி ஓட்டப்பந்தயத்துலலாம் நல்லா தான் ஓடுனீங்க, நீங்கள் ஏன் முடியாது நீங்களே நினச்சிக்கிறீங்கிற மாதிரி அவனை நல்லா மோட்டிவேட் பண்ணுறான். அப்போ கேட்குறான், நானே என்னை நம்பலை, நீ எப்படி என்னை இவ்வளோ நம்புறேன்ட்டு. அப்போ அவன் போட்டுக்க டிஷர்ட்டை காட்டுறான், அதில் அக்கி 8ன்னு இருக்கும். ஸோ அவனோட நம்பர் தான் போல் அவன் விளையாடும் போது அதை காட்டிட்டு இப்போ சொல்கிறான்,
உங்களோட ட்ரீம் வேணால் இப்போ மாறி இருக்கலாம், உங்கள் ட்ரீமோட ஷேப் தான் இப்போ மாறி இருக்கு. உங்களால் நீங்கள் விளையாட முடியல, ஆனால் நீங்கள் பசங்க கோச் பண்ணலாம்ல, அதுவும் ஒரு வகையில் உங்கள் ட்ரீம் சாதிச்ச மாதிரி தானே. வாங்க கோல் போட ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவன் கோல் கீப்பராக போய் நின்றுக்கிறான். இப்போ கீமே ரொம்ப யோசிச்சுட்டு தான் அந்த இடத்துல நிற்கிறான். அவனால் பாலை போட முடியுமா என்னன்னு தெரில. ஸோ ரொம்ப யோசனைக்கு அப்புறம் அவன் அந்த பாலை போட கரெக்டாக கோலில் போட்டுடுறான். அதை பண்ணதுக்கப்புறம் தான் கீக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு கோல் போட்டிருக்கான். அந்த சந்தோஷத்துலேயே வந்து வேகாவை ஹக் பண்ணிக்கிறான். ரொம்ப நன்றி வேகா, என் வாழ்க்கையில் திரும்ப வந்ததுக்குன்னு சொல்லிட்டு அவன் வேகா ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டோட்டோ இன்னும் வேலை செஞ்சுட்டே தானே இருக்கான். அவன் ரொம்ப டயர்டில் இருக்கான். இப்போ போர் வந்து பேசும்போது கூட அவன் ரொம்ப வளர்றானா. ஏன்னா காலையிலேருந்து அவன் சாப்பிடவே இல்லையா. அப்போ போர் வந்து அவனை பற்றி தெரிஞ்சு அவனுக்கு கஞ்சி ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். ஸோ அவன் ஜூஸ் குடிச்சிட்ருக்க அதுக்குள்ளே அவனுக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு அந்த பவுலில் கொண்டு வந்துடுறான். ஏன்னா அதுக்கு கூட டோட்டோ கிட்ட இப்போ தெம்பு இல்லை. ஸோ அவன் அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறங்கிற மாதிரி தான் டோட்டோ கேட்குறான். அப்போ போகிறோம், உங்களுக்கு வேலை செய்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எனக்கு ஹாப்பி தான் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ டோட்டோ அவங்ககிட்ட கேட்டுடுறான், நீ என்னை பார்த்து எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு புரியுதுன்ட்டு. அப்போ போகிற எதுவுமே சொல்ல அமைதியாக அந்த வேலையை செஞ்சிட்ருக்க. அப்போ டோட்டோ சொல்கிறான், இங்கே பாரு, கணித்தை தான் நான் லவ் பண்ணுறேன், அவனுக்காக தான் நான் இவ்வளோ போராடிட்டுருக்கேன், அவன் கூட ஒரு ஃப்யூச்சரை பில்ட் பண்ணும், அது மட்டும்தான் என் ஆசைன்னு சொல்ல. அப்போ போர் சிரிச்சுட்டே சொல்கிறான், உங்களுக்கு யார் டேட் பண்ணாலும் அவங்க எல்லாருமே ரொம்ப லக்கின்ட்டு, அதுவும் இல்லாமல் நான் உங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சுருந்தா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல. அப்போ டோட்டோ சொல்கிறான், இல்லை நீ எந்த தப்பும் பண்ணல, எனக்கு நீ நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்க, அது எல்லாத்தையுமே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். அப்போ போருமே கஷ்டத்தை வெளிக்காட்டாமல் தான் சிரிச்சிட்ருக்கான். அப்போ இவன் வந்து போரை ஹக் பண்ணுறான், ஒரு பிரதராக தான் உன்னை ஹக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்போ இவனும் சிரிச்சுட்டு, எனக்கு தெரியும் இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் நான் சீக்கிரம் மூவ் ஆன் ஆயிடுவேன்ட்டு அவன் சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் டோட்டோ வந்து ஆம்புலன்ஸில் உட்கார அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. யார் இதான் அன்னோன் நம்பர்னு அவன் ஃபோன் எடுக்க எனக்கு தெரியலையான்னு கேட்குறாங்க. யாருன்னு கேட்கும்போது நான் பை பேசுகிறேன்னு சொல்கிறா. ஸோ பை தான் வந்து இப்போ டோட்டோ கால் பண்ணியிருக்கா. இன்னொரு பக்கம் கணித்தை காட்டினாங்கன்னா அவன் புதுசாக ஒரு ஏர்லைனில் ஃப்ளைட் அட்டண்டண்ட்டாக சேர்றதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்ருக்கான். அது முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் பை கேட்குறா எப்படி பண்ணன்ட்டு. நல்லா தான் பண்ணியிருக்கான், பட் என்ன அவன் என்னன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஓ, உன் பாய் ஃப்ரெண்டு விட்டு ஓடுறதுக்கு இவ்வளோ பிளான் பண்ணிட்டில அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ இவன் சொல்கிறான், ஏய் நான் அவனை விட்டு ஓடுறதுக்காகலாம் இது பண்ணல, இது என்னோட ட்ரீம் தானேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பையுமே, நீ இந்த ஏர்லைன் விட்டு போயிட்டேன்னா நான் எவ்வளோ தனியாக இருப்பேன் தெரியுமா, சரி அது பரவாயில்ல, நானுமே இனிமேல் ஃப்ளைட் அட்டெண்டண்ட்டாக இருக்க வேணாம்னு கொஞ்சம் முடிவு பண்ணியிருக்கேன், ஏன்னா என் ஆசையே பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அதுதான் சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேர் காரில் கிளம்புறாங்க. இப்போ கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காளா, பட் வேறு ரூட்டில் போகிறா. கேட்டால் ஷார்ட்கட்டுன்னு சொல்லிட்டு போகிறா. இப்போ ஒரு இடத்துல போனோன்னே திடீர்னு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேதுங்கிறா. இவனும் சரி நான் பார்க்குறேன்னு சொன்னால் இவனை செக் பண்ணவே இல்லை நான் மெக்கானிக் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அங்கே வரது யாருன்னா டோட்டோ. அப்போ இவனுமே, நீ மெக்கானிக்கை தானே கூப்பிட்டேன்னு சொன்னேன்னு சொல்ல. இவன் சொல்கிறான், ஆமாம் அதனால தான் நான் எவ்ரி திங் டோட்டோவை கூப்பிட்டேன், அவர் தான் எல்லா வேலையும் செய்வார்லன்னு சொல்லிட்டு இவன் அவனுக்கு பில்டப் கொடுத்துட்ருக்கா. அதுக்கப்புறம் டோட்டோ வந்து அந்த வேலை செய்கிற மாதிரியே அவன் நடிச்சிட்ருக்க. அப்போ பையவளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறா. என்னென்னா, அவள் கையில் மோதிரம் இருந்துச்சா, இது காணுன்னு சொல்ல. ஏய் இப்போ தானே கையில் மோதிரம் போட்டிருந்தேன்னு கணித் சொல்கிறான். அப்போ பையன், ஆமாம்மா பட் நான் பின்னாடி போகும்போது அதை விட்டுட்டு வந்துட்டான் போல், நீ காரோட பேக் சைடு கொஞ்சம் போய் பாருப்பா அப்படின்னு சொல்ல. அவனை எப்படியோ சமாளித்து காரோட பின்னாடி சீட்டுக்கு அனுப்பிடுறா. அதுக்கப்புறம் டோட்டோவும் போய் பின்னாடி காரில் இருக்கிறானா. இவ கணித்தை உள்ளே எட்டி உதச்சிட்டு அப்படியே கதவை சாத்தி விட்டுறா. நீங்கள் 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வராமல் நான் கதவே திறந்து விட மாட்டேன்ட்டு அவள் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்புறம் கணித்துமே, என்ன 2 பேரும் தான் பிளான் போட்டிங்களா, நான் முடிவு எடுத்துட்டேன் அவ்வளோதான் சொல்ல. டோட்டோ பார்க்குறான், என்னோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட கேட்காம நீ பாட்டுக்கு முடிவு எடுத்துட்டேன்னு சொல்கிற, கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிளே இல்லாமல் பேசுகிறேன்னு சொல்ல. நீ எதுக்கு என்ன திட்டுறங்கிற மாதிரி தான் கணித் பார்க்குறான். ஆமாம் நான் திட்டுறதெல்லாம் நீ டிசர்வ் பண்ணுவேன், ஆமாம் நான் எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் தான், பட் அது எல்லாமே ஒர்த்து தானே, நான் உனக்காக பண்ணுறேன்ல, அப்போ அது எல்லாமே ஒர்த்து தான், எனக்கு சேலஞ்சஸ்லாம் பிடிக்கும்னு உனக்கே தெரியும் தானே, ஒரு பிளேனை பார்த்து குறைக்கிற நாயாட்டை இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும், அதே நீ புரிஞ்சுக்கலன்னு சொல்ல. அப்போ கனி சொல்கிறான், நீ உன்னோட லைஃப்பை ஹாப்பியாக இருக்கணும்னு நான் நினச்சேன், அதோட அந்த ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் அந்த பையன் சொல்ல. இவன் பார்க்குறான், ஓ அவன்கிட்ட நான் ஆல்ரெடி நோ சொல்லிட்டேன், அதுவும் இல்லாமல் அவன் எனக்கு தம்பியாட்ட, அப்போ நீ ஜெலஸில் தான் இவ்வளோ பண்ணியான்னு கேட்க. இவன் சொல்கிறான், ஜெலஸ் வந்து கொஞ்சம் தான், பட் எனக்கு உன் மேலே நிறைய லவ் இருந்துச்சு, உன் மேலே அக்கறை இருந்துச்சு, அதனால தான் அப்படி சொன்னேன்ட்டு. அப்போ டோட்டோ கணித்தோட கையை பிடிச்சி சொல்கிறான், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை நான் என்னோடய ஃபினிஷ் லைனாட்டு வச்சுருக்கேன், உன்னை நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பி தான், நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ சொல்லவே இல்லைன்னு சொல்ல. அப்போ கனி டக்குன்னு டோட்டோட கணத்தில் கிஸ் பண்ணுறான். எனக்கு கேட்கவே இல்லைன்னு சொல்ல. அப்போ கனி சொல்கிறான்,
நான் ரொம்ப சைல்டிஷாக நடந்துக்கிட்டேன், அதுக்கு சாரி. இது எல்லாமே நான் லவ்னால தான் பண்ணேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் டோட்டோ மறுபடியும் கிஸ் பண்ணிவிட்டு அவங்க ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியே பைய பார்க்கணுமே, அவன் நம்மளாட்ட தான் குதிச்சிட்ருக்கா. செம ஹாப்பியாக இப்போயே வீடியோலாம் எடுத்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. என் கிரெடிட்ஸில் காட்டினாங்கன்னா டோட்டோ கணித்தும் சமைச்சிட்ருக்காங்க. அது வந்து கணித் வந்து சவுதர்ன் சைட் தானே, ஸோ அங்கே இருக்க குக்கிங் எப்படின்ட்டு டோட்டோக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கான். அதுவும் இல்லாமல் கணித்தோட ஃபேமிலி இம்ப்ரெஸ் பண்ணும்ல, அதை சொல்லும் போது தான் டோட்டோ ரொம்ப மும்முரமாக அதெல்லாம் சமைச்சிட்ருக்கான். அங்கெல்லாம் கல்யாணனாலே திருவிழாவாட்ட இப்போ இங்கெல்லாம் எப்படி நடக்கும் கிராமத்து ஸ்டைலில் அந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு அது எல்லாத்தையுமே கணித்தை எக்ஸ்பிளைன் பண்ணேன். டோட்டோ முடிவு எடுத்துட்டான், அந்த மாதிரி கல்யாணத்தை நடத்தே தீருவேன், உங்கள் ஊருக்கு ஒரு மாப்பிள்ளையே வருவேன்னு சொல்லிட்டு அவன் முடிவெடுத்து சமைச்சிட்ருக்கான். அப்படியே கொஞ்சம் ஃப்ளர்ட்டும் பண்ணிகிட்ருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.